இது ஒரு மெத்தடு. அடுத்து வருவோம். தஸ்பீஹ் தொழுகை முடிஞ்சிருச்சு. இன்னும் விரிவான ஆதாரங்கள் ஏகத்துவத்தில் படிச்சிருப்பீங்க. அடுத்து என்ன, இறந்து போனவர்களுக்கு இதுக்கு ஆதாரம் கேட்ட ஆதாரம், இது ஆதாரம் கிடையாது, வலுவான சரியான ஹதீஸ் வேணும். இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஓதுதல் தலைப்பு. இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஆதாரத்தை பாருங்க. உங்களில் மரணித்தோருக்கு யாசீன் சூராவை ஓதுங்கள். அறிவிப்பவர் மாக்கில் இப்னு யசார், நூல் அபூதாவூத் இப்னு மாஜா. இது ஒரு ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு கேட்டா, உங்களில் மரணித்தவருக்கு யாசீன் ஓதுங்கள் ஒரு வாசகத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, மௌத்தா போன ஆளுக்கு யாசீன் ஓத சொல்லி இருக்கிறாங்க. அதனால இறந்து போனவர்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், குர்ஆன் ஓதி பார்சல் பண்ணி சேர்க்கிறோம் அப்படின்றாங்க. இது தமிழ்ல உங்களுக்கு இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு சரி மாதிரி தெரியும். ஆனால் அரபு மொழி இலக்கணப்படி ஓதுறதுக்கு உள்ள வார்த்தை கிராத்துங்கிறோம்ல, கிராத்துலாம் ஒரே சொல்லுல இருந்து வந்தது. கர என்றால் ஓதினான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஓதினான் கரத்துல் கிதாப, கரத்துல் குர்ஆன, குர்ஆனை ஓதினேன், கரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா சூராவை ஓதினேன், கரத்துல் பக்கரா, பக்கராவை ஓதினேன்னு சொல்லலாம். இந்த ஓதினான்ங்கிற வார்த்தையோட அலாங்கிற வார்த்தை, ஐனு லாமு ஏ அலான் இருக்குல்ல, அந்த வார்த்தையை நம்ம சேர்த்தோம்னு சொன்னா ஓதினான்னு அர்த்தம் வராது, ஓதி கொடுத்தாண்டு வந்துடும். எப்படி அர்த்தம் வந்துடும்? இப்போ நான் குர்ஆனை ஓதினேன், அதுக்கு அர்த்தம் வேற. கரத்து அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு ஓதி கொடுத்தேன்னு அர்த்தம் வந்துருப்ப, ஓதினேன்னு அர்த்தம் வராது. இந்த கராவுக்கு அப்புறம் அலாங்கிற வார்த்தையை சேர்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் ஆயிரும்? ஓதி கொடுக்கிறதுங்கிற அர்த்தம் வந்துடும். இந்த யாசீன் சூராவை பத்தி அவங்க போட்டுக்கிற ஹதீஸ் இருக்குல்ல, அதுல என்ன வருதுன்னு கேட்டா, இக்ரவு, கராவுல இருந்து இக்ரவு ஓதுங்கள் அர்த்தம் ஆயிரும். ஆனால் அப்புறம் என்ன வருது, அலாண்டு வருது. இக்ரவு அலா மௌத்தாக்கும், செத்து போனவங்களுக்கு ஓதி கொடுங்க. செத்து போனவங்களுக்கு என்ன தெரியுங்க, ஓதி கொடுங்க. யாசீன், யாசீனை ஓதி கொடுங்க வருது. இப்ப என்ன, இவங்க என்ன செய்யணும், செத்து போன ஆட்களுக்கு யாசீனை ஓதி கொடுக்கணும். போய் ஓதி கொடுக்கணும் என்ன அர்த்தம்? ஓதுறது பக்கத்தில் உட்காந்து ஓதுறது இல்ல, ஓதி கொடுக்கிறதுன்னு சொன்னா அவரை நம்ம சொல்லி கொடுத்து அவரை சொல்ல வைக்கணும். அதான் ஓதி கொடுக்கிறது. இதுல ஹதீஸ்ல வருத்த வாசம் என்னன்னு கேட்டா, இக்ரவு யாசீன் அலா மௌத்தாக்கும், அலாண்டு வருது. இக்ரவுன்னா கராவுல இருந்து வந்தது, அதுக்கப்புறம் அலாண்டு வந்துருச்சு. அது இலக்கணம் தெரியாம மொழி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அரபு மொழியுடைய விரிவுரையாளர்கள்லாம் கரெக்டா எழுதிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்கன்னா, அலா மௌத்தாக்கும்னா மௌத்தான்னு அர்த்தம் கிடையாது, மௌத்துக்கு நெருங்கியவர்கள் அர்த்தம். மௌத்துக்கு எப்படி ஓதி கொடுக்க இயலும்னு தஃசீர் எழுதிருக்கிறாங்க. மொழி தெரிஞ்சவங்களுக்கு விளங்கி போச்சு, இவங்களுக்கு அறகுறையா தெரிஞ்சதுனால விளங்கல. இந்த ஹதீஸ எல்லா கிதாபுகளும் எழுதிட்டு என்ன சொல்றாங்க, மௌத்தானவனுக்கு இப்படி ஓதி கொடுக்க இயலும், யாசின்னா திருப்பி யாசிமானவன் ஒழுக்குறான் சொல்லுவான், சொல்ல மாட்டான். அப்ப யாருக்குன்னு கேட்டா, மரணத்தை நெருங்கிட்டவர்களுக்கு இந்த யாசின் என்ன செய்யுங்க, ஓதி கொடுங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது கபரை பத்தி வருது, மறுமையில சூர் ஊதப்படுறத பத்தி வருது. அந்த அறிவுரைகள்லாம் மௌத்தா போற நேரத்தில் இருந்தான்னு சொன்னா, அது சொல்லி கொடுத்தோம்னா அந்த மரணத்தையும் மறுமையும் பயந்து கொண்டு அந்த நிலையில மௌத்தா போவான், சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் தான். கராவுக்கு பிறகு அலாண்டு வந்திருக்கிறத கவனிக்காம இறந்து போனவங்களுக்கு ஓதுங்கன்றாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீஸை கூட நம்ம உதாரணத்துக்கு காட்டலாம். எப்படின்னு கேட்டா, லக்கீனு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், லக்கீனுன்னா அதே அர்த்தம் தான், சொல்லிக் கொடுங்கள் அர்த்தம். உங்களுடைய மூத்தாக்களுக்கு, இறந்து போனவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். இறந்து போனவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் வைன்னஹு மன்கான ஆகிரு கலிமத்திஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவர் தஹலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு எப்படி கடைசியாவது போயிடுவாருங்கிறாங்க. அப்போ ஒருத்தனுடைய கடைசி சொல்லாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கணும்னு தான் மூத்தாக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கங்கிறாங்க. மூத்தாக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? அதுக்கு என்ன அர்த்தம்? மௌத்துக்கு நெருங்கியவர்கள். அப்போ அந்த அர்த்தம் தான் செய்யணும். அதிலே வழக்கம் வருது. எப்படி? யாருடைய கடைசி சொல்லாக லா இலாஹ இல்லல்லாஹ் அமைகிறதோ அவன் சொர்க்கம் நுழைவான். கடைசி சொல்லா இருக்குங்கிற வார்த்தை என்ன விளங்குது? ஆளு சாவலன்னு விளங்குது. உசுரோட இருக்கணும் தானே கடைசி சொல்லுவாரு. சாவுக்கு நெருங்கித்தான் ஆளு சாவல. உண்ணும் யாருடைய கடைசி சொல்லாக லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குதோ அவன் சொர்க்கத்துக்கு போயிருவான். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்வை மூத்தானவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கங்கறாங்க. இந்த மூத்தானவங்களுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்? மூத்துக்கு நெருங்கியவர்கள், இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அர்த்தம். அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா கடைசி சொல்ல ஆகும். பணத்தை போட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா நமக்கு தான் கடைசி சொல்ல ஆகும், தவிர அவனுக்கு ஆகுமா? அவனுக்கு ஆகாது, அவனுக்கு ஆகாது தானே. அப்ப அதே வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூத்தாக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுங்க. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? மூத்தானவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்க முடியும்?
மூத்துக்கு நெருங்கினவன் தானே வருவேன். அதனால யாசீனுக்கு எப்படி வரணும்னு கேட்டா, மூத்தாக்களுக்கு யாசீனை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னால் மூத்துக்கு நெருங்கியவர்களுக்கு யாசீனை சொல்லிக் கொடுங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனாலும் இந்த அது சரியானது இல்ல. பாயிண்ட், இந்த கருத்து சரின்னு வைத்துக் கொண்டால் கூட ஓதுங்கள் அர்த்தம் சரி, தப்பு. இக்ரவு பார்த்தானே தவிர அலாவை பார்க்கல. இக்ரவுங்கிற வார்த்தையை பார்த்தா ஓதுங்கள் அர்த்தம், அலாண்டு பின்னாடி பார்த்துட்டு ஓதி கொடுங்கன்னு மாத்திக்கிற அர்த்தத்தை. அரபியை பொறுத்த வரைக்கும் இக்ரவுன்னு மட்டும் வந்தா ஓதுங்கள், அலாண்டு பின்னாடி வந்துச்சுன்னு வைங்க ஓதி கொடுங்கன்னு அர்த்தமா இருக்கணும். அந்த மாதிரி அரபில ஒரு நடை ஸ்டைல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவங்க அந்த இக்ரவுங்கிறத மட்டும் பார்த்துட்டு செஞ்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் இதனுடைய சொல்லக்கூடிய ஆட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது அபுதாவுத உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, எல்லாத்துலயும் அதே ஆள் தான் வர்றாங்க. எனக்கு முகமது இப்னுல் அலா என்பவர் எனக்கு சொன்னார், அவருக்கு இப்னுல் முபாரக் சொன்னார், அவருக்கு சுலைமான் தைமிங்கிறவர் சொன்னார், அவருக்கு அபு உஸ்மான் என்பவர் சொன்னார், அவருக்கு அவருடைய வாப்பா சொன்னார், அவருக்கு மாக்கில் இப்னு யசார் சொன்னார். அந்த ஹதீஸ் ஆரம்பிக்க வருது. இதுல எத்தனை பேர் வர்றாங்க? 6 பேர் வர்றாங்களா? இதுல அபு உஸ்மான் என்று ஒருத்தர் வர்றார், அவருடைய வாப்பான்னு ஒருத்தர் வர்றார், அத்தான்னு ஒருத்தர் வர்றார். ஹதீஸ் கலையில உள்ளவங்க எல்லாம் தேடுறாங்க, அபு உஸ்மான்டா யார்? தேடி பார்த்தா அப்படி ஒரு ஆள் கிடையாது. அபு உஸ்மான் ஒரு ஆள் என்ன இல்ல கிடையாது. அப்படி ஒருத்தர் ரெக்கார்ட்ல ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர்கள், வரலாற்று ரெக்கார்டு உள்ளவர்கள் அபு உஸ்மான்ங்கிற பேர்ல ஒரு ஆள் கிடையாது. வாப்பாண்டு வருது. வாப்பா யாரு? அபு உஸ்மானுடைய வாப்பான வாப்பா யாருப்பா? அவர் நல்லவரா, நாணயமானவரா, அவர் வாழ்ந்தாரா, எப்ப வாழ்ந்தாரு, அவர் போய் மாக்கில் இப்னு யசார்ங்கிறவர் பார்த்தாரா என்று இந்த 2 பேர் ரெக்கார்டு இல்லாத 2 பேர் வர்றாங்க. இந்த இது அறிவிக்கக்கூடியவர்கள் அவங்க சொல்லக்கூடிய எல்லாத்துலயுமே இதுல அவங்க சொல்றது அபுதாவுது, இப்னு மாஜா 2 நூல் போட்டிருக்கிறாங்க. அந்த 2 நூல்ல எடுத்து பாத்தீங்கன்னா அது போக இப்னு ஹிப்பான் வேற நூல்கள்லாம் இருக்குது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, அபு உஸ்மான் என்பவர் தான் இதை அறிவிக்கிறாரு. அப்படின்னா யார்? கிடையாது. அவங்களுடைய வாப்பா அறிவிக்கிறார்னு வருது. அவர் யார்? வாப்பாண்டா யார்? வாப்பான்னு சொன்னா போதுமா? இப்ராஹிமுடைய வாப்பா சொன்னார், இப்ராஹிம் நம்ம யாருன்னு சொல்லு, வாப்பா யாருன்னு சொல்லுப்பான்னு கேட்பான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கிறது. வரலாறு ரெக்கார்டு இல்லாம கற்பனை பாத்திரங்கள். ரெக்கார்டு இல்லைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு ஆள் உலகத்துல வாழல, சும்மாச்சும் ஒருத்தன் பொய் சொல்றதுக்காக வேண்டி இப்ராஹிம் சொன்னார், இப்ராஹிமுக்கு அவங்க வாப்பா சொன்னாருன்னு சொல்லிவிட்டான். அப்படித்தான் இந்த ஹதீஸ் அமைஞ்சிருக்கே தவிர அப்படி இல்லை என்று சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதை கவனிச்சுக்கணும். இது இறந்து போனவர்களுக்கு போகிற ஒரு ஆதாரம். அடுத்து இறை தூதர் கூறினார்கள், இறந்து போனவர்களுக்கு குர்ஆன் ஓதுறதுக்கு 2வது ஆதாரம். இறை தூதர் கூறினார்கள், உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் விரைவாக அவரை எடுத்துச் சென்று நல்லடக்கம் செய்யுங்கள். அடக்கம் செய்த பின் அவருடைய தலைப்பக்கம் பக்ரா சூராவின் ஆரம்பத்தையும் அவருடைய கால் பக்கம் பக்ரா சூராவின் முடிவையும் ஓதுங்கள் அப்படின்னு இருக்கு. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா வேகமா எடுத்துட்டு போய் அடக்கம் செய்யுங்க. அடக்கம் செஞ்சு என்ன பண்ணணும்னு கேட்டா, கால் பக்கத்துல பக்ரா சூராவுடைய கடைசி தலைக்கு ஆரம்பம் கரெக்டா அமைச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துக்கு தலை, முடிவுக்கு கால்னு முடியாது. பக்ரா சூரா எடுத்துக்கணுமா, ஆரம்பத்தை தலையில ஓதிவிட்டு கடைசியை என்ன செய்யணும், கால் மாட்டில் உட்காந்து ஓதுங்க அப்படின்னு போட்டு இப்னு உமர்னு போட்டாங்க. இதுல என்னன்னு கேட்டா, இது இருக்கிறது எங்க இருக்குது? நூலை அவங்க போடல. அறிவிப்பவர் இப்னு உமர்னு போட்டாங்க, புக்கு போட காணாம். இப்னு உமர் சொன்னா எந்த புக்கில் போய் தேடுறது? இன்னும் தேடி எடுத்துருவோம் கஷ்டப்பட்டு. அது எங்க இருக்குன்னு கேட்டா, தபரானியுடைய மோஜமுல் கபீர்ங்கிற நூல்ல 12வது வால்யூம்ல 444வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி சோபுல் ஈமான்ங்கிற நூல்ல 7வது வால்யூம்ல 16வது பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இது இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இதை சொல்றாள் யாருன்னு கேட்டா, யஹ்யா பின் அப்துல்லா அன் அல் பாபிலித்தி. பாபிலித்தின்னு ஒரு ஊர்,